இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால வாழ்வது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம். So our topic today is living by faith. எபிரேயர் 11வது அதிகாரம் 32ல இருந்து எபிரேயர் 11:1 வசனம் வரைக்கும். So today our portion is Hebrews chapter 10 verse 36 to Hebrews chapter 11 verse 1. ஆனா எபிரேயர் 11:1ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். But I'm going to start from Hebrews சில வேளை chapter 11. ரிவர்ஸ் திங்கிங் தான் நமக்கு உதவி செய்யும். Sometimes reverse thinking only works for us. சோ நம்ம இங்க பின்னாடில இருந்து நம்ம போவோம். So we will go from the last verse. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். So Hebrews chapter 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. So now faith is the confidence is that we hope for and the assurance of what we do not see. இந்த வசனம் வந்து நிச்சயமா விசுவாசம்னா என்ன அப்படிங்கறத சொல்லுது இந்த ஒரு வசனம். This one verse tells us what faith is. ஆனா இந்த வசனத்திலேயே விசுவாசம்னா என்ன அப்படிங்கறத பற்றிய முழுமையான வரையறை இருக்கு அப்படினா இல்ல. But does this completely define faith? No. பட் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த வசனம் விசுவாசம்னா என்ன என்பதை வரையறை செய்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். But this verse sufficiently defines faith for us. முதலாவது நம்ம பார்க்கிறது என்னன்னா விசுவாசம்னா என்ன? So the first thing we are going to see is what is faith. நிறைய பேர் சொல்றாங்க இல்லீங்களா விசுவாசிங்கன்னு சொல்றாங்க. So many people say believers. விசுவாசத்தினால தாங்க நான் வாழ்றேன் அப்படினு சொல்றாங்க. So they say I live by faith. விசுவாசம் தாங்க நமக்கு உதவி செய்யும்னு சொல்றாங்க. They say faith is what helps us. விசுவாசம்னா என்ன? So what is faith? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். That's the most important. எனக்கு இங்க நம்ம விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அந்த கிரேக்க பதம் என்ன அப்படினா பிஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை. So the word faith in Greek is pistis. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கன்விக்ஷன், அதாவது நம்ம மனசுல இருக்கிற ஒரு நம்பிக்கை, இது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. So that means it's conviction of truth. அது மட்டுமல்ல, ஆண்டவரை சம்மதப்படுத்தி பார்க்கும்போது இது ஆண்டவரை நம்புற ஒரு காரியம். So when we look at faith in line with the Lord, it's trusting the Lord. அது மட்டுமல்ல, ஒரு வாஞ்சை நமக்குள்ள விசுவாசத்தினால வருகிறது. நம்ம நினைக்கிறோம் இது நிச்சயமா நடக்கும், ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற அந்த ஹோலி ஃபர்வர் நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தமான ஒரு வாஞ்சை இருக்கு இல்லீங்களா, அதுதான் விசுவாசம். So faith is having a holy fervor that the Lord will do something. இந்த பிஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அப்படின்னா உண்மையாக ஆண்டவருக்கு இருப்பது என்ற அர்த்தமும் இருக்கிறது. So this word pistis also has another meaning which is being true to the Lord. So இந்த faith விசுவாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்புறது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து அதாவது அந்த நம்புறோம் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுல இருக்கிறது மட்டுமல்ல, அப்படியே வாழ்க்கையில அதை நடப்பிக்கிறதும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So this faith, this pistis is not just trusting the Lord that he will do what he says, but it's also applying it in our life. இங்க நம்ம பார்க்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. So we see here that it's the conviction of truth. இங்க உறுதி அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் என்னன்னா hypostasis அப்படிங்கிற வார்த்தை. Okay. So the word that is used for truth, being sure of, is the word hypostasis. Okay. அதுக்கு என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்றது, அப்புறம் சப்ஸ்டன்ஸ். நம்ம சொல்றீங்களா இதுல என்னங்க ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுதான். அப்புறம் உறுதி அப்படி கேரண்டி, ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் அப்படிங்கிற இத்தனை பொருள்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கு. So the word hypostasis has the meanings of support, substance, assurance, guarantee and foundation. இந்த வார்த்தை வந்து நம்பிக்கை, நம்புகிற ஒரு காரியம், இதுதான் உறுதி, இது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So we also see that this also means trust of faith and the assurance that something will happen. இந்த வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. So this particular word has been used many times in the Old Testament. கிரேக்க பதமாக, எபிரேய பதமாக, in the Hebrew language. ரூத் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. So we see this word being used in Ruth chapter 1 verse 12. எந்த அர்த்தத்துல? In what meaning? இப்ப ரூத் பாத்தீங்கன்னா நகோமி தன்னுடைய கணவனை இழந்து விட்டால், தன்னுடைய மகன்களையும் இழந்து விட்டாள். So here we see in the book of Ruth that Naomi has lost her husband and her 2 sons. மருமகள்கள் 2 பேர் இருக்காங்க. Both she and Ruth are in poverty. ஒர்பால் அப்புறம் ரூத் 2 பேர் இருக்காங்க. Okay. Orpha and Ruth.
ரெண்டு பேர் இருக்காங்க. So two of them are there. இப்ப ரெண்டு பேரும் கூடயே வந்துகிட்டே இருக்காங்க. So both of them are there with Naomi. அப்ப நகோமி வந்து தன்னுடைய லாஜிக்கை யூஸ் பண்ணி அவங்கள எப்படியாவது என் கூட வராதீங்கன்னு சொல்றாங்க. So Naomi loses her logic and somehow tries to persuade them not to come with her. என்ன சொல்றா? What does she say? நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் ஒரு குழந்தைய பெற்று அது வளர்ந்து உங்களுக்கு வந்து கல்யாணமாகி நீங்க ஒரு குழந்தைய பெறுறதுக்கெல்லாம் என்னது எல்லாம் முடியாது. நாளைக்கே ஒரு குழந்தை எனக்கு அது நான் பெற்றெடுத்தாலும் அது வளர்ந்து பெருசாகி உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அளவுக்கு அதுக்குள்ள என்ன சொல்லுங்க, நீங்களாம் கிளவி ஆயிருவீங்க. நான் பேரஃப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So I'm paraphrasing the story. So she says, tells the two girls, even if I have a child tomorrow and by the time they grow up and can marry you, you will become very old. So அப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதனால அதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. There is no hope for that. அதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? போவாஸ்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து ரூத்தை மேரேஜ் பண்றாரு, அப்புறம் குழந்தை பிறக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரூத்தை பார்த்து ரொம்ப பாராட்டுறாங்க. நகோமிக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. இப்ப So if you see what happened in their life, Boaz comes into their life, marries Ruth, and she has a child, and everybody is praising Ruth. And so Naomi also has a child right now. So முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரூத்துக்கு பிள்ளை இல்ல, இப்ப நகோமிக்கும் பிள்ளை இல்ல, ஆனா இப்ப நகோமிக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு கொஞ்சம் காலத்திலேயே. So if you see that earlier Ruth and Naomi didn't have children, but now within a short span of time both of them have children. So நம்பிக்கை இல்ல, நமக்கு இது நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So when we say, I don't have faith that something will happen, we have to remember that the Lord has a plan for us. இன்னொரு வார்த்தை நம்ம இங்க பார்க்கிறது என்னன்னா, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம பார்க்கல, ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதனுடைய நிச்சயம் தான் விசுவாசம் அப்படின்னு நீங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So we see another word over here, being certain of what we do not see. So that certainty is very important. இந்த நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா, proof that's tested or reality. அதாவது உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம், நிரூபணம் அப்படின்னு சொல்லலாம். So the meaning of being certain of is the proof that is tested and that becomes reality. நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, நெஜங்க இது நெஜங்க இது நெஜங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் இது. So when you keep saying this is the truth with conviction, this is what we mean. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். So about 3 days ago I was telling someone, நான் இயேசு கிட்ட வந்தேன், நான் தரித்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. So I was telling him that after coming to the Lord, I become a pauper or I face poverty. I've never heard someone say that. Yes. ஆனா புத்தி இல்லாம போயிட்டு அங்கங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி என்னது ஒண்ணுமில்லாம ஆனவங்க நான் பார்த்திருக்கேன். But people without wisdom having become paupers because they trusted the world system, I have seen. ஆண்டவர் சொல்றாருன்னு செஞ்சு கூட ஏழையானவங்களை நான் பார்த்திருக்கேன். Those who have said that the Lord said and I did it and became poor, I've also seen that. But ஆண்டவரை நம்பின யாரையுமே ஆண்டவர் வந்து கைவிடுவதும் இல்லை, அவங்கள வந்து கீழ வைக்கிறதே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். But when we trust in the Lord, He never puts us to shame or puts us down. ஏன் இதை நான் உறுதியா சொல்ல முடியும்? Why can I say this confidently? ஏன்னா வாழ்க்கையில நானே 6 முறை ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். Because in life I have started from zero about 6 times. So நான் அடிச்சு சொல்ல முடியும். So I can tell you very confidently. நிச்சயமா 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 ஆண்டவரை நீங்க நம்பும்போது அவர் கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். Certainly and for sure, when you trust the Lord, He will never let you down. இதுதான் விசுவாசம். This is faith. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அது மனசுல இருக்கிற விசுவாசம், கன்விக்ஷன், நம்பிக்கை. So the first faith that you see is what's in your heart. ரெண்டாவது விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதை அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில. So the second part of that faith is that you experience that. ஒரு சிலருக்கு மனசுல மட்டும் இருக்கும். For some people the faith is only in their heart. கர்த்தர் செய்வாருங்க, God will do it. கர்த்தர் செய்வாருங்க, God will do it. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு என்ன செய்வாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. They keep saying God will do it, but go home and be crying. ஒரு பெரிய கரேஜ் இன்னைக்கு நான் ஜெபம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வர வேண்டும். What I pray for today is that all of us, there should be a huge courage that comes into each one of us. நம்மள வாழ வைக்கிறது ஆண்டவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது.
only the Lord makes us live. அவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. The Lord has a great plan for you. அதை நிச்சயமாக அவர் செய்வார். He will certainly and most certainly do it. நான் கவலைப்பட்டே இருக்க தேவையில்லை. I don't have to be. நான் அழுதுகிட்டே இருக்க தேவையில்லை. I don't have to cry. I don't have to be. நீங்க நினைக்கலாம் இந்த வழியா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. You can think that you can go this way. ஆண்டவர் அதுக்காட்டில ஒரு நல்ல வழி வச்சிருப்பாரு. God has a better path for you. So நம்ம மனசுல மட்டும் விசுவாசத்தை வைக்காம அது நம்முடைய அந்த ஆக்ஷன்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very important that we don't have faith only in our heart but also have it in our actions. So இப்போ விசுவாசம்னா என்ன? So what is faith? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா நாம மனசுல அதை நம்ம கொண்டு வரோம், நம்பிக்கை கொண்டு வரோம். காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கு அப்படின்னா நாம அதை வாழ்க்கையில அனுபவிச்சு இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, நம்புறோம்ல, அதுதான் விசுவாசம். So when you say faith is being sure of what we hope for, it's in your mind, and when you say being certain of what we do not see, it's actually putting it into action. இதை வச்சு ஒரு இதுக்குள்ள ஒரு 2 பாயிண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். So I will share about 2 points based on this and then some more points later. அப்ப விசுவாசம்னா என்னன்னா, விசுவாசம் என்பது பார்ப்பது, விசுவாசிப்பது, அப்புறம் செயல்படுத்துவது தான் விசுவாசம். So faith means seeing, believing and acting. விசுவாசம் என்பது பார்ப்பது. So faith is seeing. நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார் அப்படிங்கறத பார்க்க முடியுமா இப்ப? Can you see what the Lord is going to do in your life? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு ஹரியானாவில் ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு ஃபேமிலி டெல்லிக்கு வந்தாங்க. ஸ்லம்ஸ்ல இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சு. So I still remember there was a family from Haryana who came to Delhi, were living in the slums, and the lady was working in an office. So இந்த அம்மா கூட்டுற வேலை தான் இவங்களுக்கு. So she was just doing the top work. So கூட்டுறாங்க. அங்க என்னமோ ஒன்னு உட்கார்ந்து இருக்கு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. So she was sweeping and then she saw something on the desk and realized that it was a computer. காலைல ஒரு வாலிபன் உட்கார்ந்து அதுல வேலை செய்வான். So she used to see a young chap come and sit at the computer and work on it. அப்பப்ப இவங்க காஃபி எல்லாம் கொண்டு தரணும் அவனுக்கு. So she has to bring him coffee periodically. சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. So she asked him how much do you earn? ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னா. He said a particular amount. அப்புறம் என்ன படிச்சேன்னு கேட்டாங்க. So she asked him what did you study? அவன் ஒன்னு சொன்னா இவங்களுக்கு புரியல. He said what he studied but she didn't understand. சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்களுடைய மகன் இருக்கான்ல, டீனேஜரை சும்மா கூட்டி வந்தாங்க. So one day she brought her teenage son to office. மேனேஜர் போய் கேட்டாங்க கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. So she had asked the manager and he said yes, bring your son. So அவங்க வந்தாங்க. So they came. அவன் பார்த்தான், உட்கார்ந்தியே இருந்தான். So he saw the guy sitting there. இந்த டீனேஜர்ஸ் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. சிலர்லாம் பரபரப்பா இருப்பாங்க. இவன் உட்கார்ந்தியே இருந்தான். So this teenage boy was just sitting there doing nothing. Some of them sit like that, some of them are very active. அந்த அம்மா ஒரு தட்டி அது என்னன்னு பாருனாங்க. So the mother gave him a pat and said, see what that is. எல்லாரும் என்ன பண்றாங்க பாரு அப்படினாங்க. See what others are doing. அவன் என்னென்னமோ பார்த்தான். பரவாயில்லை, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தான். So he found the work that it was interesting. For the first time they saw a computer. கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒண்ணு பார்க்கறாங்க அவங்க. இந்த பையனுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அவங்க அம்மாவும் சொல்றாங்க நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So the boy got interested and the mother said you should study well. நல்லா படிச்சான். He studied well. நல்லா படிச்சான். He studied well. இந்த அம்மாவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு முத கம்ப்யூட்டர்னு அதை படிக்கணும் இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு அப்பதான் தெரிஞ்சிச்சு. So even the mother realized there was a course of computers only then. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனும் இவனை போல ஒரு ஆபீசரா மாறிட்டான். So one day the teenage boy also, the son also became an officer like the other person. அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க அந்த அம்மாவை நான் ஸ்பெஷலி போய் பார்த்தேன் நான். So that somebody else who had come to church told us about it and I went and saw. இன்னைக்கு டிவில நிறைய வருது இல்லீங்களா, நல்ல காரியங்கள்லாம் வருது. A lot of nice things or good things that come in the TV today. அத நீங்க பாக்கும்போது நீங்க பாருங்க, அதாவது என்ன சாதிக்க முடியும், எங்க இருக்க முடியும், என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல அப்படின்றத நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. When you see such things, try and imagine what good things and what achievements that you can do. நல்ல நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் நீங்க வாசிங்க. எப்ப பார்த்தாலும் நாவல்ஸே வாசிக்காதீங்க. நல்ல நான் ஃபிக்ஷன் புக்ஸையும் நீங்க வாசிங்க. அது உங்களுக்கு உதவி செய்யும். Read a lot of non-fiction books apart from fiction.
ஸோ நீங்க டிவியவே நீங்க மூவிஸும் சீரியலும் நம்ம பார்க்க வேண்டாம், நல்ல டாக்குமெண்ட்ரி நீங்க பாருங்க. அதாவது நம்முடைய அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So don't just watch movies and serials on TV, watch also documentaries and other things that will increase your knowledge. யூரோப்புக்கு எங்கேயும் போக முடியல அப்படின்னா நம்ம we can watch the documentary. அப்புறம் அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, நீங்க அங்கேயே இருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு. யாருக்கு தெரியும் 2 வருஷத்துல நீங்க அங்க இருப்பீங்க, அதே ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. So when you may not be able to go to Europe, but you can see those documentaries and picture yourself sitting at a restaurant and having food. Maybe 2 years later you might be at that same place. நீங்க என்ன பாக்குறீங்களோ, என்ன நீங்க வந்து இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர்ட்ட கேக்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பாடி வந்து உங்களுடைய மைண்ட் எல்லாமே அதுக்கு வந்து கோஆபரேட் பண்ணும். So when you ask the Lord for something and you know picture it, your body and mind also will cooperate with it. நீங்க இந்த 11வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரப்போறத ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். So when you look at chapter 11 of Hebrews, you see there a lot of prophecy that has been there on the coming of the Lord. For example, நோவா வந்து ஒரு பெரிய படகை கட்டிட்டு இருக்காரு, ஒரு பெரிய போட்டை கட்டிட்டு இருக்காரு. ஆனா மழை எதுவுமே இல்ல, கடல் கரையும் இல்ல. We also see that Noah was building the ark, a huge boat, but he had never seen rain or there was no sea nearby. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணி அடிக்கும் போதும் கட்டையை வந்து சேர்க்கும் போதும் அதை கட்டும் போதும் அவர் மனசுல இருந்தது என்னன்னா ஒரு நாள் மழை வரும், இந்த போட்டு மிதக்க போகுது அப்படிங்கிறது தான். So every time I was hitting on a nail or getting a plank of wood or building the ark, what was running in his head was there's going to be rain and this boat is going to float. மழை வந்தாதான் நான் போட் கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மழை வந்ததுக்கு அப்புறம் போட்டை கட்ட முடியாது. நீச்சல் தெரிஞ்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம அவ்வளவு பெரிய சுனாமி மாதிரி வர ஒரு வெள்ளத்துல நாமளும் அடிச்சிட்டு போயிடுவோம். So if you say I will build a boat only when there is rain, it won't work. And unless you know to swim, if like a wave comes like a tsunami, you will only be washed away. So நாம அதாவது காணாததை பார்க்க வேண்டும், நம்முடைய கண்ணுக்கு புலப்படாததை விசுவாசத்தினாலே பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So we have to see the invisible. எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசிப்பது. The next is having faith or belief. இயேசு கிறிஸ்து சொல்றாரு மார்க் 11வது அதிகாரத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வீர்கள்னு விசுவாசிங்க. கிராமர் படி பாத்தீங்கன்னா பெற்றுக்கொண்டீர்கள்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நீங்க ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டீர்கள்னு விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. So in Mark we see Mark telling us when you pray, believe that you have received. I always believe your kind is determined by your mind. நீங்க எந்த வகை அப்படிங்கிறது உங்க மனம் எந்த வகையோ அதை தான் சார்ந்தது அப்படின்றத பார்க்கிறோம். நம்ம வந்து எப்படி தரமா சிந்திக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it depends on how good our thoughts are. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய உடம்பை பாதிக்கும். So if you keep on sinning or making mistakes, it will affect your body. இது நடக்காதுன்னே யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கும்போது கூட நீங்க எந்திரிச்சு ஓட முடியாது அதை பிடிக்கிறதுக்கு. So if you keep saying something will not happen and it actually happens, you won't have the energy to get up and run behind it. So மைண்ட் நம்முடைய மனசுல ஒரு நம்பிக்கை ஒரு கன்விக்ஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's important that we have the faith in our mind. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மைண்ட்ல என்னென்ன வருதோ அதை புதுப்பிக்க வேண்டும். எதை வைத்து அப்படின்னா வேத வசனத்தை வைத்து. So we should be transforming our mind through the word of the Lord. வேத வசனத்துல இருக்கிறதா நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். What is in the word of God should be in our mind. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். What the Lord says is what should be in our mind. மற்றவங்க சொல்றது கிடையாது. Not what others are saying. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். Let others say anything. நேத்து என்னுடைய வைஃப் கேட்டாங்க, அன்னைக்கு அவங்க சொன்னாங்களே ஒருத்தவங்க உங்களை பார்த்து சொன்னாங்களே அதை நீங்க கவலைப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. My wife asked me yesterday, somebody said something about you to you the other day. Are you not worried? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. She said you must have been very hurt. நான் சொன்னேன் நான் மறந்தே போயிட்டேன், அது நான் தூசி மாதிரி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அப்படின்னு நான் சொன்னேன். இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன். So I said I have forgotten about it. I actually shake it off as dust in my feet and I move on. அதாவது எனக்கு முக்கியமானவங்க சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். If it was said by someone I care about, then I would have thought about it. But நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் யோசித்து பார்ப்பேன். If one of you says something, I'll definitely think about it. நீங்க எனக்கு முக்கியம். Because you're important to me. போறவங்க வரவங்க எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? சரி ஓகே தான், நினைச்சு பார்க்கலாம், எவ்வளவு நினைச்சு பார்க்கலாம். 1 hour ஒரு காஃபி முடிஞ்சிச்சா, ஓகே டின்னர் முடிஞ்சிச்சா, அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். அதை நம்ம வச்சு மனசுல வச்சுட்டு நொந்துகிட்டே இருக்க கூடாது.
Just if someone on the road said something, you maybe think about it for a bit, maybe just as a cup of coffee or dinner. You shouldn't keep on putting it in your heart and letting it affect you. இப்ப நமக்கு இன்னும் க்ளோஸ் ஆனவங்க நண்பர்கள் அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னும் என்ன செய்யணும், உட்காந்து அவங்ககிட்ட பேசணும். அப்படியா அப்படின்ட்டு பேசி நம்ம என்ன செய்யணும், நான் எப்படி சரியாக முடியும் அப்படின்னு யோசிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். So if someone is like a friend or a family member says it, then you should have a dialogue with them and find out what you can do to become better. சோ உங்க மனசுல ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா நம்பிக்கை, விசுவாசம் தான் இருக்கணும். So what should be filling your mind is faith and belief. அப்ப சந்தேகம் வந்தா என்னது தப்பாயிருமா, ஆண்டவர் நம்மள அடிச்சிடுவாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. So what happens if you have a doubt? Will the Lord hit you? No. Or punish you? No. நான் சொல்லுவேன் சந்தேகம் வந்து விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி. Amen. Doubt is a part of faith is what I say. தோமாவை பாருங்க, அவர் வந்து சீடர்கள்லாம் சொல்றாங்க நாங்க இயேசுவை பார்த்தோம், தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். இவர் இல்ல அங்க. அதனால அவர் சொல்றாரு நீங்க தொட்டு பாத்தீங்களா, அப்ப நானும் தொட்டு பார்க்கணும்னு சொல்றாரு. So if you remember the disciple Thomas, when other disciples said, no, we saw Jesus, we touched Jesus, he wasn't there. But he said, oh, you touched and saw him, I also want to touch him. நேச்சுரல் இல்லைங்களா? It's a very natural thing. ஆனா நம்ம என்ன சொல்றோம், சந்தேக தோமா சொல்லி 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 அவர் இன்னைக்கு இருந்தாருன்னா அப்பா என்னை இப்படி இந்த அளவுக்கு அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. But we have named him Doubting Thomas, and had he been here today, he would have been very dejected. ஒரு தடவை சந்தேகப்பட்டதுக்கு இவ்வளவு என்னை அவமானப்படுத்துறீங்களான்னு கேட்டிருப்பாரு. He would have said, just for doubting once, are you embarrassing me this much? ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ தொட்டு பாருன்னு சொல்றாரு. But the Lord tells him, touch and see. அவர் தொட்டெல்லாம் பார்க்கல. But he did not touch. நம்பிட்டாரு. He believed. ஆண்டவரே என் தேவனே அப்படின்றாரு. He says, Lord, my God. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? What happened after that? அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. Amen. ரத்த சாட்சியா மரித்தார். Amen. He came to India and then he gave his life. Hallelujah, praise the Lord. அதுதாங்க சந்தேகத்திலே இருக்கிற ஆளு தான் என்னது மோசமான ஆளு. சந்தேகத்துல இருந்து வெளில வரணும். So it's only somebody who keeps on wallowing in doubt is bad. You should come out of doubt. அந்த சந்தேகத்துல இருந்து வெளில வந்து நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். It's what we achieve after having come out of the doubt is important. அடுத்து என்ன அப்படின்னா அந்த விசுவாசம் அப்படிங்கிறது வந்து நிஜமான ஒரு விஷயத்தை பரிசோதித்து பார்த்து அதன்படி அப்படியே நடக்கும். So the next one is testing of the faith and walking according to faith. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இல்ல முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய தடவை. பட் இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. So today I want to tell you something. This is something I've told earlier too, but please keep this in mind. தேவன் உங்களை கைவிட மாட்டார். The Lord will never let you down. இதுல என்ன பெரிய விஷயம், எல்லாரும் இதுதானே சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம்ல. You can think what's a big deal about this. ஒரு சில விஷயத்தை நிறைய சொன்னோம்னா அதை வந்து மக்கள் வந்து லேசா எடுத்துக்குவாங்க. Sometimes when you say something repeatedly, you tend to take it lightly. சில வேளை பாத்தீங்கன்னா நம்ம அம்மாக்கெல்லாம் நல்லதா பார்த்து சமைப்பாங்க. சூப்பரா பிள்ளைங்களுக்கு எப்போதுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. So a lot of times mothers will keep on taking care of the children and cooking nice things for them regularly. எங்கயாவது ஊருக்கு போவாங்க, ஒரு ஆண்டி வீட்டுக்கு போவாங்க. Sometimes and they'll go somewhere out of town to an auntie's house. அங்க ஏதோ ஒன்னு செய்வாங்க. There they'll do something. இது எங்க அம்மா செய்யறத விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. They will say this is better than what my mother makes. அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். The mother will feel bad. ஏன்னா அவங்க பார்த்து செய்றாங்க. Because she's been caring and trying to do பல வேளைகள்ல ஒரு காரியத்தை நம்ம அடிக்கடி கேட்கும்போது நமக்கு என்ன சலிச்சு போயிருது. Sometimes we take something we listen to regularly for granted. ஆனா இப்ப நான் சொல்றத கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றத நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள உள்வாங்கி அப்படியே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அப்படியே நீங்க அனுப்பிச்சு அப்படியே ஃபுல் பாடி என்ன ஆகுது அப்படின்னா நிறைஞ்சிருது பாருங்க. அப்ப என்ன செய்யணும், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். So now when you hear the words, the Lord will never let you down. Internalize it, let it go into every cell of your body, every organ, and then the fullness that comes out of it, have the faith. உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணா கூட கர்த்தர் என் கூட இருக்கார். Amen. Even if someone rejects you, you can say the Lord is with me. வேற யாருமே நீங்க உயர்ந்து போக நான் சொல்றேன் பாருங்க, நீங்க உயர்ந்து போக உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். The more the Lord lifts you up, the people who will be there with you will reduce. ஒரு தலைவனாக நீங்க மேல போக உங்களோட இருக்கிற ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். As a leader, the more you go up, the people who will be there with you will always reduce. திடீர்னு ஒரு நாள் நீங்க தனியா நடந்துட்டு இருப்பீங்க. Suddenly one day you'll find yourself walking alone. நீங்க யாராவது பார்த்து நீ என் கூட நடப்பா அப்படினாலும் இல்ல சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. Even if you look at someone and say walk with me, they'll say no. But the Lord will be with you. ஆண்டவர் உங்களோட இருப்பார். Amen.
but the Lord will be with you. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம சொல்றோம் இது நிச்சயமா நடக்கும்னு சொல்றோம், அதுதான் விசுவாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். So when we can test it and say for sure it will happen, that is faith. நெக்ஸ்ட் இந்த விசுவாசத்தை வச்சு என்ன பண்றது? What do we do with this faith? இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கைக்காக, நீங்க வாழ்வதற்காக. This faith is for you first for you to live. நானும் அதை சாதிக்கணும், மலை மேல ஏறணும், ஒரு 7 கடலை தாண்டணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். It's okay to have dreams of climbing a mountain or crossing the oceans. ஆனா நீங்க வாழ்க்கையே வாழாம நீங்க என்னதை சாதிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். If you don't live your life, what are you going to achieve? So நம்ம இந்த உலகத்துல வாழ்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So very important that you first live in this world. இந்த வாழும் வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை நாம என்ன செய்றோம்? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். So as we are living life, we keep exercising this faith. It's a dynamic and active trust in God. ஏன் டைனாமிக் அப்படின்னா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இந்த விசுவாசம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Why dynamic is because it will keep on changing. நான் 24 வயசுல பிரசங்கம் பண்ண மாதிரிலாம் இப்ப நான் பண்ணல. I don't preach the same way I preached when I was 24 years old. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிட்ச்ல நான் ஆரம்பிச்சேனா கிர்ன்னு மேல போயிட்டே இருக்கும். At that time if you see, I used to start at a particular pitch and it will only keep going higher. எல்லாம் எழுப்புதல் பிரசங்கியாருன்னு சொல்லுவாங்க. Everybody used to say he's a revivalist preacher. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டாப் பிட்ச்ல போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா எழுப்புதல் பிரசங்கியார் உங்களுக்கு பேரு அந்த காலத்துல, இப்ப கிடையாது. So in those days if you started at a pitch and kept going higher, they would call you a revivalist. அப்புறம் ஒருத்தர் சொன்னார் நீங்க இந்த அளவுக்கு கத்த தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, ஒரு பாஸ்டர். So one pastor told me you don't have to shout at this level. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஸ்ட்ரீட்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். திருச்சியில தில்லை நகர் இங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரீட்ல பண்ணதுனால அந்த பிட்ச்லயே தான் போகும் மேல. So because I started my preaching in the streets of Trichy and we always started at a high pitch. So அப்புறம் அப்படியே மாறுறேன். Then slowly I kept changing. அவன் பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு, இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷனுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போயிட்டேன். So then I went to an extreme of positive confession. அதாவது எப்போதுமே நம்ம நேர்மறையாவே அறிக்கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போயிட்டேன். So I kept saying you have to always have positive confession and that was an extreme I went to. So wife தலைவலின்னு சொன்னா கூட இயேசுவின் நாமத்துல சொல்லாத அப்படின்ற மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம். So even if a wife came and said I have a headache, I mean, don't say that. In the name of the Lord, it's gone. இன்னும் பயங்கரமா வலிக்குது அப்படின்னா கூட நான் மனசுல ஜீசஸ் நேம் சொல்லக்கூடாது, இது ஏன் சொல்றாங்க, விசுவாசம் இல்லாம இருக்காங்களே அப்படின்னு தான் நான் யோசித்தேன். So even if she said my headache is getting worse, I would tell in my heart, why is she without faith? In the name of Jesus, it's gone. அப்புறம் தான் பைபிளை படிக்க நான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருக்கதை நான் படிச்சேன். So as I was reading the Bible and one of the days I read about him, Jesus being in Gethsemane. இயேசு தன்னுடைய சீடர்கள்ட்ட போய் சொல்றாரு, அதாவது மரண அளவுக்கு எனக்குள்ள பயம் இருக்குது, I am really troubled in my spirit, எனக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. So we see Jesus going up to the disciples and saying, I'm really troubled in my spirit because of I'm facing death, pray for me. So நான் அங்க இருந்ததுன்னா இயேசு சொல்லிப்பேன், என்ன இயேசுவே விசுவாசம் இல்லையா, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். I would have told Jesus if I'd been there, have faith. இயேசு எனக்கு ஒரு குட்டு கொடுத்திருப்பார். அமைதியா இரு, உள்ளத்துல இருக்கிறது அப்படியே சொல்றதுல தப்பே கிடையாது. Jesus would have given me a knock on my head because it's not wrong to say what's in your heart. அது யார்கிட்ட போய் சொல்றாருன்னா விசுவாச குறைவான அந்த சீடர்கிட்ட போய் சொல்றாரு. Jesus actually goes to somebody who has less faith. The disciples didn't have that much faith, but he went to them. ஒரு மணி நேரம் கூட விழிச்சிருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான தூங்குற அந்த சீடர்கிட்ட போய் சொல்றாரு. He went and spoke to disciples who couldn't even keep awake for an hour. பட் இதெல்லாம் படிக்கும்போது நான் யோசித்தேன், as I was reading this I thought, நமக்கு என்ன பிரச்சனை அப்படினு சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படினா I realized that there is no problem in sharing what problems you have. பட் அந்த பிரச்சனை குறித்தே இல்லாம பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவே உங்க சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படினு விட்டார் பாருங்க, அதுதான் தைரியம். Amen. But Jesus didn't get stuck in his problems. He said, Lord, your will be done. அதனால என்ன செய்யறார், அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கறத பார்க்கிறோம். And that is faith, and we see that he died but he also rose up on the third day. So it's a dynamic faith. நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிற மாதிரியே நாளைக்கு விசுவாசிட்டே இருக்க மாட்டீங்க, நீங்க மெச்சூர் ஆகி போயிட்டே இருப்பீங்க.
So it's a dynamic faith that we have. So you'll not have the same faith that you have yesterday. You'll keep growing in your faith. அது மட்டும் இல்ல, இட்ஸ் ஆக்டிவ் ட்ரஸ்ட் இன் தி லார்ட். நாம செயல்படுத்தும் விதத்துல செயல்படும் விசுவாசம், நம்பிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம உட்கார்ந்து அப்படியே மெடிடேட் பண்ணி அதை செய்வார், ஆண்டவர் செய்வார் 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 செய்வார். சிலர்லாம் அப்படி நினைக்கிறாங்க, செய்வார் செய்வார் ஒரு 100 டைம்ஸ் ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, அப்படி நடக்கும். அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நடக்காது. So it is having active trust in the Lord. There are some people who just sit there and saying he will do it, he will do it, he will do it. That's not true. ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று வந்துச்சு. In the first there was a thing that came saying law of attraction. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபஸ் பண்ணுங்க, அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. So they would say that you keep on saying something will happen. அதிகமா ஒன்றும் நடக்கல. Nothing happened. இப்போ வந்து நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாட்ச் பண்றது. அதாவது இது இப்போ என்னன்னா கன்ஃபஸ் பண்ணா மட்டும் பத்தாது, நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சொன்னவங்களே. So I watch a lot of videos, and in that now what they're saying is it's not enough to just confess, you should also do something. இதுதான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னார். This நீங்க is சும்மா what கன்ஃபஸ் பண்ணா நடக்காது. This is what Jesus said all those years ago. He said just by saying it's not going to happen. நீங்க செயல்படுத்துங்க. விசுவாசம் வந்து செயல்படுத்துவதற்காக அருமையானவர்களே. Your faith is for action too. எதுலெல்லாம் செயல்படுத்துது? நம்முடைய சிந்தனையில, நம்முடைய செயல்ல, நம்முடைய மனோபாவத்துல அதை செயல்படுத்தணும். Where should you apply it or put it into action? It's in our thoughts, our actions and attitudes. So அப்படிதான் நம்ம அந்த விசுவாசத்தை வந்து வாழ்க்கையாக வாழ முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So that is how we can live by faith. அடுத்தது நான் இரண்டாவது பாயிண்ட், மெயின் பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்றது என்ன, இந்த விசுவாசம் என்ன பண்ணும்? So what is the second point is that what does faith do? நான் விசுவாசிக்கிறேன். So I believe. நான் நம்புறேன். I trust. என் மனசுல நான் கொண்டு வந்துட்டேன். I brought it into my mind. அத நான் செயல்படுத்துறேன். I'm also putting it into action. இப்போ என்ன நடக்கும்? Now what will happen? அப்படினு பாத்தீங்க அப்படினா நாம 32ல இருந்து நம்ம வாசிக்கலாம். So if you see now, we will read from verse 32 from verse chapter 10 of Hebrews. 10 எபிரேயர் 10:32ல இருந்து, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்புறம் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்களே. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். So from verse 32 it says, remember those earlier days after you had received the light, when you stood your ground in a great contest in the face of suffering. Sometimes you were publicly exposed to insult and persecution. At other times you stood side by side with those who were so treated. You sympathized with those in prison and joyfully accepted the confiscation of your property, because you knew that you yourselves had better and lasting possessions. So do not throw away your confidence. It will be richly rewarded. You need to persevere so that when you have done the will of God, you will receive what he has promised. விசுவாசம் விடாமுயற்சியோட தேவனுடைய சித்தத்தை செய்யும். So faith is persevering in doing the will of God. இங்க நம்ம பார்க்கிறோம், நீங்க 32வது வசனத்துல முன்னாடி நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல நீங்க உபத்திரவங்கள் மத்தியில நீங்க போராட்டத்தை சகிச்சீங்களே அப்படின்னு சொல்றாரு. So we see here in verse 32 he says, in those days or earlier days, though you faced persecution, you were standing strong. விசுவாசம் என்ன தெரியுமா செய்யும்? சகிக்கும். The faith will help you persevere. கஷ்டத்தை சகிக்கும். It will help you stand in the face of suffering.
எப்படி ஏன் Why? இந்த கஷ்டம் சீக்கிரம் தீந்துரும். Because this problem will finish soon. நான் இதுல இருந்து வெளில வந்துருவேன். I will come out of it. நான் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன். I'm doing something. அது எனக்கு உதவி செய்யும். This will help me. எல்லாத்த காட்டிலும் ஆண்டவரை நான் நம்புறேன். In above all else, I trust ஆண்டவர் the எனக்கு Lord. உதவி செய்றாரு. The Lord is helping me. சகிப்போம். I can face it. சகிக்க முடியாம என்ன செய்றாங்க சிலர்லாம்? Those who cannot face it, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. they commit suicide. சகிக்க முடியாம என்ன செய்றாங்க? Those who can't face it, கொலை செஞ்சிடறாங்க. they kill. சகிக்க முடியாம என்ன செய்றாங்க? Those who can't face சிலர்லாம் it, தன்னையே அடிச்சுக்கிறாங்க. they flog themselves. போய் செவுத்துல முட்டிக்கிறாங்க. They go and hit their head on the ரத்தம் wall. வருது. Blood is flowing. சிலர்லாம் பாத்தீங்கன்னா செருப்படுத்து அடிச்சுக்கிறாங்க. Some people நான் take பார்த்திருக்கேன். slippers and hit themselves. ஏன்னா அவங்களுக்கு சகிக்க முடியல. They're not able to அருமையானவர்களே, face it. ஆண்டவர் அனுமதிக்காம எந்த சோதனையும் உங்களுக்கு வராது. Amen. Beloved, no challenge can come to you unless the Lord permits it. உங்களை ஒருத்தன் அடிச்சா கூட ஆண்டவர் வந்து அதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க நினைச்சு நீங்க அந்த மனுஷனையே ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு நீங்க யோசிங்க. Even if someone hits you, remember that he is doing it only because the Lord has allowed, and you can pray that he will meet the Lord. உங்களை அடிக்கிறவன் அப்படியே தான் இருப்பான். ஆனா ஆண்டவர் உங்களை அவனை காட்டிலும் அதிகமா உயர்த்துவார். The person who hit you will remain the same, but the Lord will lift you up in front of him. ஓகே, இந்த விசுவாசங்கிறது மைண்ட்ல சும்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. So faith is not just something we're thinking in our mind. அதுக்காக உங்களை ரெடி பண்ணிக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். You should use it to prepare yourself. விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சகிப்பீங்க, போராட்டத்தை சகிப்பீங்க. If you have faith, you will face the challenges. நீங்க விசுவாசிக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க கஷ்டத்துல சந்தோஷமா இருப்பீங்க. If you have faith, then you will be happy even during challenges. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க தைரியத்தை விடாம இருப்பீங்க. If you have faith, then you will be brave. நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பொறுமையா இருப்பீங்க. If you have faith, you will have perseverance. இன்னைக்கு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ஸ் வேர்ல்ட்ல இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப எல்லாமே டக்குன்னு முடியணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். அப்ப நமக்கு பொறுமை இல்லை. ஆனா பொறுமை இருந்தா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த விசுவாசம் உங்ககிட்ட சொல்லும், பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு. So we are in the world of instant. Everything happens immediately. But the Lord says, have perseverance and patience. When we have that, the Lord will bless us. ஒரு வயசானவர் கடல் கரையில் உட்கார்ந்து அப்படியே பெர்ஃபெக்டா அழகா சூப்பரா நீங்க காம்பஸ் வச்சு வட்டம் போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு குச்சை வச்சு வட்டம் போட்டுட்டு இருந்தாரு. So there was an old man sitting in the shore, and he was using a stick and drawing circles, and he was drawing perfect circles as if you used a compass to draw. ஒரு சின்ன பையன் போயிட்டு, தாத்தா எப்படி நீங்க இவ்வளவு அழகா வட்டம் போடுறீங்க, பெர்ஃபெக்ட்டா போடுறீங்களே, காம்பஸ் கூட இல்லாம ஒரு சாதாரண குச்சை வச்சு அப்படின்னு அவன் கேட்டான். So the little boy, he walked up to the old man and said, "Grandpa, how is it that you are able to draw such perfect circles without using a compass or anything else, but just a stick?" அவர் சொன்னார், நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொன்னார். So he said, if you keep on trying, you will learn. அப்படின்னு சொல்லிட்டு குச்சி அவன் கையில கொடுத்துட்டாரு. So he said that and gave the stick to him. இப்போ இவன் ட்ரை பண்றான். So the little boy now is trying to draw circles. கோணலா வருது. So it was a little off. முட்டை மாதிரி வருது. It came oval. ஆனா விடல, ட்ரை பண்ணிட்டே இருக்கான். So he didn't stop, but he kept on trying. He kept on trying. நாட்கள் மாதங்களாக மாறுகிறது, மாதங்கள் வருஷங்களாக மாறுகிறது. So he kept on trying, and then days become months and months become years. பெர்ஃபெக்ட்டா போட ஆரம்பிச்சான். And he learned to draw perfect circles. பெர்ஃபெக்ட் சர்க்கிள். பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. There's a voice that he hears from the back. தாத்தா எப்படி அழகா நீங்க இந்த சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னு. So the voice says, "Grandpa, how are you able to draw such perfect circles?" அப்ப அவன் அந்த சின்ன பையனை பார்த்து சொல்றான். So this man says, tells the young boy, நீ விடாமுயற்சியோட நீ போட்டுக்கிட்டே இருந்தீன்னா நல்லா போட்டுருவ அப்படின்னு அவன் சொன்னான். If you without giving up keep on trying, you will also learn to draw perfect circles. அப்படின்னு சொல்லிட்டு குச்சி அவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். So he said that, gave the stick to the little boy and walked away. இதுதான் லைஃப். This is life. நீங்க விடாமுயற்சியோட ஒரு காரியத்தை செஞ்சு சாதிச்சு நீங்க மற்றவங்களுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது அப்படியே பதிஞ்சிரும். Amen.
So if you consistently do something, then you learn and then you can also tell others. எபிரேயர் 11வது அதிகாரத்துல நீங்க இந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இவங்கெல்லாம் சாதிச்சாங்க, செஞ்சாங்க, இது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோருமே பெர்ஃபெக்ட்டான ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு அவங்க நமக்கு உதாரணங்களாக எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So in chapter 11 of Hebrews, if you see, it talks about many people who accomplished a lot for the Lord, but they were not perfect people, but they kept doing. அடுத்தது நம்ம இதுல பார்க்கிறது என்னன்னா, faith is reflected in faithfulness by which the righteous shall live. விசுவாசம் என்பது நீதிமான்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் அப்படிங்கிற அந்த காரியத்துல அது பிரதிபலிக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். அதாவது உண்மை உள்ள நீதிமான்கள் நிச்சயமாக அவர்கள் பிழைப்பார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த righteous shall live by faith அப்படிங்கிற வசனத்தை வச்சு நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பார் அப்படினோட நம்பிக்கிட்டே இருந்தா நம்ம பிழைச்சிடுவ மாட்டுக்கு அப்படின்றது அது கிடையாது அந்த இடத்துல. So when we look at the righteous shall live by faith, you shouldn't think only by faith we live. இந்த விசுவாசத்துக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த கிரேக்க பதம் pistis அப்படிங்கிற வார்த்தை ஒரு ட்ரிக்கியான ஒரு வார்த்தை. The Greek word pistis that we use for faith is a very tricky word. ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மீனிங்ல இருந்து இன்னொரு மீனிங்க்கு அது தாவிக்கிட்டே இருக்கும். So the meaning changes depending on where we are using it. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் faith தான், நம்புறது, விசுவாசம் அப்படின்னு அர்த்தம். So in certain places the meaning is faith. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது அல்லது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது. So in another place if you see it denotes the word believers. இப்ப நம்ம ஒரு பாஸ் ஒருத்த வேலையாளை பார்த்து சொல்றான்னு வச்சுங்களேன், இவர் விசுவாசம் உள்ள வேலைக்காரனுங்க. So if a boss tells a worker that he is a trustworthy person. இப்ப நீதிமான் ஆண்டவரோட சரியான நிலையில இருக்கிற மனுஷன் எதனால அவன் பிழைப்பான் அப்படின்னா, ஆண்டவரோட சரியான உறவுல ஃபெய்த்ஃபுல்லா ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதன் மூலமாக அவன் பிழைப்பான். So when you say a righteous will live by faith, it's because the believer's got a right relationship with the Lord, and because of that faith he will live. சிலர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் 1986ல ரட்சிக்கப்பட்டேன், அதையே பேசிட்டு இருப்பாங்க. Some people have saved in 1986 and they'll be stuck there only. சாட்சி சொன்னோம்னு வச்சுங்களா, 1986க்கு முன்னாடி என்ன பாவம் செஞ்சாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. So if you ask them to give a testimony, they'll only talk about sins they did in 1986. சிலர்லாம் சிரிச்சிட்டே சொல்லுவாங்க, நான் அவ்வளவு குண்டா மாதிரி இருந்தேன், ரவுடியா இருந்தேன், ஒரு நாளைக்கு அப்படி இத்தனை சிகரெட் குடிப்பேன்னு ரொம்ப பெருமையா சிலர்லாம் சொல்லுவாங்க. So some people will very proudly say, I was like a don, I used to smoke so many cigarettes, I did this and I did that. அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல எனக்கு. I don't know how they can say that. நான் கொலை பண்ணேன், இப்படிதான் இருந்தேன், ரோட்ல எல்லாம் குடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன், நமக்கு கேவலமா இருக்கு இல்லைங்களா, அப்படிலாம் நான் இருந்தேன் அப்படிங்கிறது கேவலமான ஒரு காரியம். So they will say, I used to kill people, I used to drink and be fallen on the road. It's a very embarrassing thing to say. I don't know how they say. 1986க்கு அப்புறம் நம்ம பாவமே செய்யலையா? So after 1986 we never sinned. ஏன்னா 1986ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதான் நான் சொல்றேன். நம்ம எதுவும் பாவமே செய்யலையா? So I was saved in 1986. That's why I'm saying that. But have we not sinned after that? பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டோமா? Have we been perfect? இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திருமண பந்தம் போல. So this salvation is like a marriage covenant. நீங்க ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆகுது உங்களுக்கு. You get married in a particular year. அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தவங்களை மறந்துட்டு அதாவது கண்டுக்காமலாம் இருந்தீங்கன்னா அது திருமணம் அப்படிங்கறதே கிடையாது. So if you forget each other after the marriage and live, that is not a marriage. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்களா? Today do you love each other? நீங்க அன்னைக்கு செஞ்ச அந்த உடன்படிக்கையில இன்னைக்கு நீங்க நிலைச்சிருக்கீங்களா? The covenant that you got into at that time, are you still living in that? யாரெல்லாம் அந்த உடன்படிக்கையில் நிலைச்சிருக்காங்களோ அவங்க தான் என்னது உண்மையிலேயே ஹஸ்பண்ட் வைஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். So all who are staying true to that covenant are the true husband and wife today. அதே போல தான் இங்கேயும். The same thing applies. நான் 1986ல ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்றத விட இன்னைக்கு நான் ஆண்டவருடைய உறவுல இருக்கிறேனா அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. So though I was saved in 1986, am I in a right relationship with the Lord now is more important. இங்க இந்த எபிரேயர் புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்றார், நீங்க நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்ற அந்த வசனத்தின்படி நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நீங்க பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். So when in Hebrews when they say the righteous will live by faith, he says remember your faith is very important. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து அதை மேற்கோள் காண்பித்து இந்த ஆசிரியர் பேசுகிறார்.
We see the author of this book using the reference from Habakkuk chapter 2 verse 3. ஆபக்குக் 2:3 பாத்தீங்க அப்படின்னா இந்த முழு புஸ்தகத்திலுமே நிறைய கேள்விகளை கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட இந்த தீர்க்கதரிசி ஆபக்குக். So in the book, in chapter 2 of Habakkuk, you see Habakkuk asking a lot of questions to the Lord. ஏன்னா அவர்கள் பயங்கரமான கஷ்டத்தினுடைய அவங்க கடந்து போயிருக்காங்க. Because they've gone through a lot of problems. எனவே அந்த கஷ்டமான நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீ விட்டுடாத, எனக்கு உண்மை உள்ளவனாகவே இரு, அப்ப நீ என்ன செய்வனா, நீ நிச்சயமாக பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். So in Habakkuk, the Lord tells him, hold on, hold on to the promises, it will definitely happen. விசுவாசம், உண்மையான விசுவாசம் ஆண்டவர் என்ன தருவார் அப்படின்றத மட்டுமே அவர் பார்க்காது, நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கறத பார்க்கும். So true faith is not just looking at what the Lord will give, but also looking at how my faith is in the Lord and what I will do with the Lord. ஆண்டவர் நல்லவர். The Lord is good. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. There's no doubt about it. ஆனா அதுக்காக நம்ம அவர் கையை மட்டுமே எப்பயுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அது சரி கிடையாது. So but if you only keep on looking at what the Lord will give us, that's not right. அவர் முகத்தையும் பார்க்கணும். We should look at his face. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வைஃப் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க. So 3 days ago my wife was telling us a story. நடந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. She was telling an anecdote, something that happened. நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். I was looking at my phone. அதுக்கு அப்புறம் பேசவே இல்லை. Then she didn't speak. ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு கேட்டேன். So I said, why did you stop? No, நீங்க ஃபோன்லாம் பார்த்து முடிங்க, then I will tell the story. So she said, finish looking at your phone, then I will tell you the story. நான் இல்ல, you have to look at me அப்படின்றாங்க. So she said, you have to look at me for me to tell the story. நாளை கம்யூனிகேஷன்ல டீச் பண்ணிருக்கேன், look at the person, அப்படின்லாம் சொல்லி இருக்கிறேன். ஆனா இங்க என்னன்னா, யார்கிட்ட தெரியுமா நம்ம மீனா இருப்போம், யார்கிட்ட தெரியுமா நம்ம கேவலமா நடந்துக்குவோம், நமக்கு ரொம்ப பிரியமானவங்க கிட்ட தான். ஏன்னா அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அதான் வேற ஒண்ணும் இல்லை. So I have taught a lot of communication where I say, for effective communication, you look at the person and speak. But we tend to be mean and take people we really care about or who care about us for granted because we are sure they will not leave us. அதுக்கப்புறம் போனை தூக்கி வேற இடத்துல வச்சுட்டு உட்கார்ந்துட்டேன். Then I kept the phone away and then came and sat to listen to her. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதே நம்ம நீங்க பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஒருத்த உறவை தேடுவானே என்றால், ஆண்டவர் சொல்றாரு, என் கையை மட்டும் பார்க்காதீங்க, என் ஃபேஸை பாருங்க, என் இதயத்தை பாருங்க, என்னோட எப்போதுமே கனெக்ட் ஆகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. So if a human being expects us to look at them when we are speaking, think of the Lord. The Lord says, don't just keep looking at my hand, look at my face, look at my heart and have a relationship with me. நீங்களும் நானும் உண்மையான விசுவாசிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக என்ன வந்தாலும் சரி ஆண்டவருக்கு நான் உண்மையா தான் இருப்பேன். So true believers and true faith is when no matter what happens, you say true to the Lord and stand for him. And no matter who comes into power, it doesn't matter. You know the Lord is in control. அதுதான் விசுவாசம். அது மூன்றாவதாக, இதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பின்வாங்குகிறவர்களாய் இராமல் அவர்கள் முன்னேறி போய்க்கொண்டே இருப்பார்கள். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். So the third point is that whoever believes in the Lord will not shrink back. 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். So verse 38 says, but my righteous one will live by faith, and if he shrinks back, I will not be pleased with him. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். So verse 39 says, but we are not of those who shrink back and are destroyed, but of those who believe and are saved. ஆங்கிலத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது shrink back. கொஞ்சம் ஒரு ஆள் என்ன அப்படினோட, ஐயோ ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே சொல்லுங்க அப்படின்லாம் போக தேவையே இல்லை. So I like the words in English which says shrink back, because if someone shouts at us we tend to shrink back, but here it says stand strong. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் முக்கியமான ஆட்கள். Each one of us present here is very important. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சிறப்பானவர்கள். Each one present here is excellent. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தனித்துவமானவர்கள். Each of us present here are unique. அருமையானவர்களே, நீங்க யாருக்கும் பயந்து ஓட தேவையே இல்லை. You don't have to be afraid and run from anyone. யார் முன்னாடியும் நீங்க குனிஞ்சு நிக்க தேவையே இல்லை. You do not have to shrink back in front of anybody. I know a little more things, that's the only difference. அருமையானவர்களே, நீங்க யார் முன்னாடியும் நீங்க குனிய தேவையே கிடையாது. ஆண்டவர் உங்களை நிமிர்ந்த பார்வையோட நீங்க நடக்கும்படியாக வைத்திருக்கிறார். You don't have to bow down before anybody. The Lord has lifted you up
to நீங்க பின்வாங்கி போகவே தேவையே இல்ல. You don't have to shrink back. நீங்க சுருங்கி போக தேவையில்ல. அப்படியே ஐயோ ஒண்ணுமில்ல அப்படின்னா குறிஞ்செல்லாம் போகவே தேவையில்லை. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். Amen. You don't have to shrink back because the Lord is with you. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இது நான் சில வேளை பவ்யமா பேசுறதை வச்சு ஓ இவர் பயப்படுறாரா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க சிலர் எல்லாம். So when someone talks with such humility, people will think you're afraid. ஸோ ஹாஸ்டல்லே இப்போ வளர்ந்ததுனால ஹாஸ்டலில் இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது சில வேளை இப்போ மறுபடியும் வரும். So because I was in hostel, they taught us this. So sometimes this comes like that for me. பயப்படுவேன் நான். I will get afraid. நான் பவ்யமா பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக பயம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. So just because I speak humbly doesn't mean I'm afraid. அதே வேளையில எல்லாரையும் நான் மதிக்க நான் ட்ரை பண்றேன். At the same time, I also try to respect everyone. கேள்வி கேட்கறவங்களையும் நான் மதிக்க நான் ட்ரை பண்றேன். I try to respect even those who ask questions. எதிராளிகளையும் என்ன செய்றேன் நான் மதிக்க ட்ரை பண்றேன். I try to respect even my enemies. ஏன்னா யாருக்கு தெரியும் அவங்களே ஏதோ எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. Because they are also teaching me things. அருமையானவர்களே, எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆட்கள் தான். அதை நீங்க மறந்துடாதீங்க. Beloved, please remember that everyone in your life is important. நம்முடைய வாழ்க்கையில் நம்மள ஹர்ட் பண்ணவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆட்கள் தான். There are people who have hurt us in our lives are also very important. நம்முடைய வாழ்க்கையில் நம்மள அவமானப்படுத்தினவங்களும் இம்பார்ட்டன்ட்டான ஆட்கள் தான். Those who have ridiculed us are also important. எல்லாமே சில பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. They've all taught us lessons. இது எல்லாமே நம்மள உருவாக்கி இருக்கிறது. All of these people have created us. நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விழுந்து ஐயோ நம்ம விழுந்துட்டோம் என்ன அப்படிலாம் இருக்கவே தேவையில்லை. Just because we have fallen, we don't have to stay down. மேலே எந்திரிச்சிட்டோமா தைரியமா நீங்க நடங்க. Have we gotten up, we can walk bravely. நான் ஒரு சர்ச்சில் நான் சொன்னேன். I said this in one church. தாவீது வந்தாருன்னு வச்சுங்களேன் நம்ம சர்ச்சுக்குள்ள எல்லாருமே ஓ கிரேட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். If David walked into our church, we'll all say, "Hey, oh, great man." ஆனா ஒருத்தன் பாவத்துல விழுந்துட்டு அதுல இருந்து வெளியில ஆண்டவருக்கு உண்மையா ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுங்களேன், அவன் வந்தானா the brother தெரியுமா உங்களுக்கு? சொல்லிக்கிட்டே இருப்போம். So if there was a sinner who came but got saved and is now living for the Lord, we'll keep on talking about his past. ஒரு பிரதர் சொன்னாரு, வட இந்தியாவில் இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர் இதையே சொல்லி நோவடிக்கிறாங்க பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க பார்க்குற பார்வையே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். So one person in North India told me, people keep on bringing up my past, it's very very painful and hurtful. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யல, ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சிருந்தா பண்ணிருப்பாங்க. நான் உண்மையிலே சொல்றேன். உண்மையிலே சொல்றேன். So a lot of people are not sinning these days because they've not got the opportunity to sin, and that's the truth. ஏன் தெரியுமா நம்ம பாவம் செய்யல? கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார். Why we have not sinned? Because the Lord is helping us. ஏன் ஒரு சிலர்லாம் பாவம் செய்யல? தேவனுடைய கிருபை. Why some of us have not sinned? Because of the grace of God. என்னுடைய ஸ்ட்ரெngth கிடையாது. It is not our strength. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலம் அருமையானவர்களே. It is the grace and the strength of the Lord. So நீங்க எதை பார்த்து நீங்க சுருங்கி போக தேவையில்ல, குனிஞ்சி போக தேவையில்ல, தாழ்ந்து ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே அப்படிலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. மறுபடியும் you have to bounce back. நீங்க மீண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So you do not have to shrink back or put yourself down. Or think negative about yourself. All you need to do is bounce back and stand strong. நான் இப்ப முடிக்கிறேன். A.W. Tozer அப்படிங்கற ஒரு இப்படி சொல்லியிருக்கார். God is looking for people through whom he can do the impossible. ஆண்டவர் A.W. Tozer அப்படிங்கற சொல்றார். ஆண்டவர் யாரை வைத்து சாத்தியமில்லாததை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஆட்களை தேடிட்டு இருக்கிறார். உங்களை வச்சு ஆண்டவர் சாத்தியமில்லாத ஒண்ணு இது முடியாதுன்றத ஆண்டவர் உங்க மூலமாக செய்ய அவர் விருப்பப்படுறார். What a pity that we plan only the things we can do by ourselves. நாம நம்மளால தான் முடியும் அப்படிங்கறத மட்டுமே நாம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவருடைய பார்வையில நாம என்னத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கறத நாம செய்யவே முடியாது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். But God has brought you into the world for something impossible that you can do with his help. ஆண்டவருடைய உதவினால ஒரு சாத்தியமில்லாத காரியத்தை புதுசா புதுமையான ஒன்றை உங்க சக்தியையும் தாண்டி ஆண்டவர் செய்ய வைக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசங்கிறது மனசுல இருக்கிறது இல்ல, விசுவாசங்கிறது செயல்ல வருவது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.